இந்த மாதிரி சத்து மாவு வச்சு ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். செம்ம சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சத்து மாவு எடுத்திருக்கேன். ஆச்சி பிராண்ட் இது. ஏற்கனவே கொஞ்ச நாளாக எங்கிட்ட இருக்குது. சரி, யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறதுனால இந்த சத்து மாவை வச்சு நம்ம ஒரு ரெசிபியை புதுசாக ட்ரையல் பார்க்க போகிறோம். தான் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம ஒரு கப்பு எவ்வளோ வேணுமோ எடுத்து இதே ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. இப்போ நான் 2 மாவு மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரையலுங்கிறதுனால. இப்போ இதில் கொஞ்சம் மாவு எடுத்துருக்கேன்னா, அடுத்து நம்ம இது எடுத்துருக்கேன், செம்பா புட்டுப்பொடி, சிகப்பு புட்டரிசி மாவு இருக்குது, அதை எடுத்துக்கேன். அதில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ரெண்டுமே சமமாக தான் எடுத்துருக்கேன். நம்ம எப்போவுமே புட்டு செய்கிற மாதிரி தான் அதை செய்ய போகிறோம். ஸோ இதிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் ஆல்ரெடி இந்த சத்து மாவை வச்சு இது போட்டிருக்கேன், குழி பணியாரம் செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரியும். செம்ம சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக. இப்போ இதை புட்டு மாவு செய்ய போகிறோம். இப்போ பச்சை தண்ணி எடுத்துப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அப்படியே விரசி விட்டுப்போம். ட்ரையாக இருக்கு இல்லையா, மாவு கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். கண்டிப்பாக இது ஒரு கப்பு மாவுக்கு எப்படியும் ஒரு 3/4 கப்பு தண்ணி தேவைப்படும் நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி 3/4 கப்பு அளவுக்கு ஒரு கப்பு மாவுக்கு 3/4 கப்பு தண்ணி பிடிச்சிது. இப்போ கொஞ்சம் நல்லாவே தளராக தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் இப்படி பிடிச்சாலே அப்படியே உருண்டை பிடிக்கிற மாதிரி வருது, பார்த்தீங்களா? எல்லோரும் சொல்லுவாங்க உதிரணும் அப்படின்னாங்க. இது கொஞ்சம் ஊற நல்லா தண்ணி இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன். இது கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு உருண்டைப்பாடு இல்லாமல் இருக்கிறது என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கூட நல்லா ஊறட்டும். அப்படியே இருக்கட்டும், மூடி வைக்கலாம். அப்படியே மூடி இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரம் கூட ஆயிடுச்சு. நல்லாவே ஊறி வந்துடுச்சு மாவு. பாருங்கள், நான் எப்படி உருட்டும் போது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா உருண்டையாக. இப்போ பாருங்கள், பொலன்னு கொட்டுது, பார்த்தீங்களா? இதுதான் நல்லா ஒரு 3 பேர் அளவுக்கு நல்லா சாப்பிட்லாம். அதில் தாராளமாக நல்லா பெரட்டி விட்டுட்டு, இங்கே பாருங்கள், நல்லா பிடிக்குது, உதுத்து விட்டால் உதிரணும். அவ்வளோதான். நம்ம எப்பவும் போல் ட்ரெடிஷ்னலாக அந்த புட்டு எப்படி பண்ணுறது அப்படி பார்க்கலாம். புட்டு மேக்கர்லாம் எங்கிட்ட இல்லை. நான் இதை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நாளாக. ஆல்ரெடி இருந்தது என்கிட்ட முன்னாடி, ஆனால் அதை நான் இங்கே தூக்கி போட்டேன். ஓகேங்களா? இப்போ ஒரு சின்ன குக்கரில் தண்ணி ஒரு 1/4 பாகம் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா அது கொதிக்கட்டும். மூடியை வச்சு மூடிடுவோம். மூடிட்டு தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ட்ரெடிஷ்னல்னு சொன்னால் இல்லையா, அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். புட்டு மேக்கர்னால் வேணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி தேங்காய் சிரட்டை கொட்டாங்குச்சி சொல்லுவோம் இல்லையா, அது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி 3 கண்ணு உள்ளது தான் எடுக்கணும். அதில் ஒரு கண்ணு உள்ள ஓட்டையை போட்டுட்டு இதை போல் மீதி 2 அப்படியே தான் க்ளோஸில் இருக்கணும். இந்த மாதிரி எதாவது இப்போ வச்சுக்கோங்க உள்ள இடியாப்ப தட்டு ஏதாவது. இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு நான் ஒரு வேலையை பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் துருவி அப்படியே தண்ணியை திருப்பி விட்டுட்டேன் மிக்சியில். அதான் இது மாதிரி தண்ணியாக இருக்குது, சாரி. இப்போ ஒரு லேயர் தேங்காய் போட்டுக்குவோம். அடுத்து ஒரு லேயர் புட்டு மாவு போட்டுக்கலாம். நான் நிறைய முறை அந்த ரெசிபி போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம சத்து மாவில் செய்கிறதுனால உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே 2-3 லேயர் கூட நீங்கள் மாறி போட்டுக்கலாம். இப்போ 2 கை மாவு போட்டேன்னா அந்த கொட்டாங்குச்சிக்கு தகுந்த அளவு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய், எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் அடுத்து மேலே ஒரு லேயர் போடுறேன். அமுக்கக்கூடாது. அதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவி சேர்ந்துடுச்சு. தண்ணியை திருப்பி விட்டுட்டேன் நான் தேங்காய் மேலே, மிக்ஸி ஜாரோடு சேர்த்து. அதனால் அப்படி இருக்குது, வேறு வழி இல்லை. தேங்காய் கூட ஒரு ஏலக்காய் வச்சு துருவி எடுத்துருக்கேன் மிக்சியில். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே எடுத்துடும். மேலே மட்டும் கண்டிப்பாக தேங்காய் வைங்க, லாஸ்ட் லேயர். இப்போ பாருங்கள், ஆவி வந்துகிட்டே இருக்கா. இப்போ இதை அப்படியே கொண்டு போய் இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வச்சிட வேண்டியது தான்.
இப்போ வச்சுட்டோம். இப்போ சாஞ்ச மாதிரி இருக்குது இல்லையா, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது தட்டோ வேறு ஏதாவது எடுத்துக்கோங்க சப்போர்ட்டுக்கு வைக்க. சின்னதாக ஏதாவது வச்சுக்கிட்டோம்னா நின்றுக்கும் அப்படியே, அவ்வளோதான். இப்படி ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு தட்டு போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடும், அவ்வளோதான். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகணும். இட்லி வேகிற மாதிரி தான். வெந்தவொடனே நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி வைக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை எடுத்துக்கணும், உங்களுக்கு கீழே அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்துகிட்டு பிளேட்லேயோ அதுலேயோ அது வச்சிடலாம். இப்போ நான் இன்றைக்கி வந்து ஹாட் கேஸில் அதை போடுறேன். வெந்துட்டா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இதை அப்படியே ஒரு கத்தியோ ஒரு ஸ்பூனோ விட்டு குத்தி பாருங்கள். ஸ்பூனோட பேக் சைடை நான் உள்ள விட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். ஸ்பூனில் ஒட்டல பாருங்கள், மாவாக இருந்தால் ஒட்டும், சரிதா? அதான் பதம். 10 நிமிஷம் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து அதை அப்படியே ஹாட் கேஸில் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அதில் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஏதோ போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதை அப்படியே மூடிக்கிட்டு இன்னொரு செட்டு போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சத்து மாவு போட்டு கூட வாழைப்பழம் நாட்டு சர்க்கரை வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். நீங்கள் தேவைப்படுறவங்க கடலைக்கறி செஞ்சு காரம் வேண்டுறவங்க சாப்பிட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் புட்டே சாப்பிட மாட்டாங்க முதல்ல யாரும், அதனால் இப்படியே வச்சுருக்கேன். கூட கொஞ்சம் காரம் சாப்பிட்றதுக்காக இந்த மினி ஊத்தாப்பத்தை பண்ணியிருக்கேன். மிளகாப்பொடி, இட்லி மிளகாப்பொடியெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். அதுக்குமே சட்னியுமே இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். நீங்களும் இதே மாதிரி சத்து மாவு கடையில் வாங்கினது இருந்தாலோ இல்லை வீட்டில் நீங்கள் செஞ்சது இருந்தாலோ செய்யுங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து இங்கே க்ரீன் சட்னி வச்சுருக்கேன். எல்லாம் போட்டு பச்சை அரைச்ச சட்னி தான்.